கடம்பவனம்னு ஒரு ஊர்ல கூடல்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க கண்ணையான்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி, அதாவது அந்த கிராமத்துக்கு வெளியே அவருக்குன்னு கொஞ்சம் நிலம் இருக்கு. அங்க அவர் விதைச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு குருவி அந்த பயிர்களுக்கு நடுவுல வந்து கூடு கட்டுது. கொஞ்ச நாள்லயே அந்த குருவி முட்டையிட்டு அடகாத்து குஞ்சுகளையும் பொறிக்குது. அந்த குஞ்சுகள்லாம் வளர்ந்து இப்போ அந்த விவசாய நிலத்துல நிறைய குருவிகளா வாழ்ந்துட்டு இருக்கு. பயிர்கள்லாம் வளர்ந்துட்டதால அறுவடை செஞ்சிடலான்னு கண்ணையா முடிவு பண்றாரு. நாளைக்கு நம்ம ஊர்க்காரங்களை அறுவடைக்கு கூப்பிட்டுருக்கன்னு கண்ணையா சொன்னதை கேட்ட அந்த குருவிங்க இனி என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற பயத்துல அதோட தலைவர்கிட்ட போய் சொல்லுதுங்க. குருவிகளோட தலைவர் அப்படிலாம் எதுவும் நடக்காது, நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுது. அடுத்த நாள் நிலத்துக்கு வந்த கண்ணையா, நிலம் ஊருக்கு வெளியே இருக்கிறதுனால யாரும் வர மாட்டேங்கிறாங்க, அவங்க கேட்கிற கூலி நமக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு நாளைக்கு பக்கத்து ஊர்க்காரங்களை வர சொல்லியிருக்கன்னு அவரோட மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட குருவிங்க மறுபடியும் பயந்து போய் அதோட தலைவர்கிட்ட என்ன செய்யலான்னு கேட்க, அதுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு தலைவர் சொல்ல, அதே மாதிரியே அடுத்த நாளும் யாரும் வரல, அறுவடையும் நடக்கல. கடைசியா கண்ணையா யாரும் வர மாதிரி தெரியல, நாளைக்கு நாமளே அறுவடை பண்ணிரலான்னு மனைவி கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட குருவிங்க இந்த முறையும் எதுவும் நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தலைவர்கிட்ட போய் சொல்லுதுங்க. செய்தியை கேட்ட குருவிங்களோட தலைவர், நம்ம இந்த இடத்த விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இனி நம்ம வேற இடம் தான் பார்க்கணும்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்து சொன்னப்போ எதுவும் ஆகாதுன்னு நம்பிக்கையா சொன்ன நீங்க ஏன் இந்த முறை வேற இடம் பார்க்கணும்னு சொல்றீங்க? இதுக்கு காரணம் என்னன்னு குருவிங்க எல்லாம் அதோட தலைவர்கிட்ட கேக்குது. 2 முறையுமே யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து வாழ்க்கையை மாத்துவாங்கன்னு கண்ணையா நினைச்சிட்டு இருந்தாரு. எந்த முயற்சியும் எடுக்காம இருந்தாரு. ஆனா 3வது முறை வாழ்க்கைய தான் மாத்தணும்னு முடிவு பண்ணி வேலையை செய்யலான்னு நினைக்கும் போது அந்த வேலை கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வேற இடம் பார்க்கலான்னு சொன்னேன்னு குருவிங்களோட தலைவர் விளக்கம் கொடுத்தது. நம்மனால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு அப்போ முடியலன்னா உதவி கேட்கறது தப்பே இல்லை. ஆனா எந்த முயற்சியும் எடுக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும்னு நினைச்சா அது ஏமாற்றத்துல தான் போய் முடியும். நம்ம வாழ்க்கையில நமக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்ய மற்றவங்கனால நமக்கு உதவதான் முடியுமே தவிர முழுசா நமக்கு பதில் அந்த செயலை அவங்கனால செய்ய முடியாது. அதே மாதிரி நமக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய புக்ஸ், வீடியோஸ், ஆடியோ புக், இது எல்லாமே நம்ம முயற்சிகளுக்கு உதவக்கூடிய சின்ன சின்ன படிகள் தானே தவிர வளர்ச்சிக்கான முழு பாதையாக முடியாது. எப்படி அந்த கண்ணையா தன்னோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும்னா தான் முதல்ல முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி தன்னோட வேலையை தொடங்கினாரோ, அப்படி நாமளும் முயற்சி பண்ணாதான் நாம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைய முடியும். நீங்க ஒரு விஷயத்துல ஒரே முயற்சியை திரும்ப திரும்ப செஞ்சு தோல்வி அடைகிறீங்கன்னா உங்க முயற்சிகள்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும். எந்த மாற்றத்தையும் பண்ணாம இன்னொருத்தவங்க செய்யற உதவினாலேயோ புத்தகத்துல வர கருத்துக்களோ மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கறதுனாலயோ உங்க வாழ்க்கையில நல்ல திருப்பு முனை வரும்னு எதிர்பார்க்க கூடாது. சோ நான் சொல்ல போற 4 விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணி மாற்றங்களை செஞ்சா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், டார்கெட். எப்படி ஒரு லைட் ஹவுஸ் கப்பல் கரெக்டா கரைக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி நாமளும் கரெக்டான டைரக்ஷன்ல போறதுக்கு டார்கெட்னு ஒன்று இருக்கணும், சில கோல்ஸும் இருக்கணும். இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா எப்படி போனா என்னன்னு எதையும் கண்டுக்காம ஏனோ தானோன்னு நம்ம லைஃபை வாழ்ந்துட்டு இருப்போம். உங்களோட கோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதானே அதை நோக்கி போக முடியும். முதல்ல உங்க கோல் அண்ட் டார்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை அச்சீவ் பண்றதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ அதிகமா அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். இப்படி டார்கெட்டை அச்சீவ் பண்றதுனால உங்களுக்கு அதிகமான ஹாப்பினஸும் கிடைக்கும். செகண்ட் ஒன், இம்ப்ரூவ்மெண்ட். கைசன்னு ஜாப்பனீஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு அர்த்தம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கைசன் பிலாசபில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு கண்டினியூஸா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே ஏதாவது ஒரு புது விஷயத்த லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். வெற்றியாளர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டினியூஸா எஃபோர்ட் போட்டு அவங்கள இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பிரைன் அண்ட் பாடியை ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டே ஆக்டிவா இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆக நினைக்கிற நீங்களும் டெய்லியும் சின்ன சின்ன எஃபோர்ட் போட்டு நியூ திங்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேர்ட் ஒன், செல்ஃப் கண்ட்ரோல்.
கண்ட்ரோல். நீங்க உங்க வீட்டில் இருக்க கேபிள் ஒயரை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சின்ன சின்னதா நிறைய ஒயர்ஸ் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்துதான் ஸ்ட்ராங்கான ஒயரா மாறுது. அதுக்குள்ள இருக்க ஒயர்லாம் தனித்தனியா இருந்தா வீக்கா தான் இருக்கும், ஆனா எல்லாம் சேர்ந்த உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்துதான் ஸ்ட்ராங்கா மாறுது. உதாரணமா உங்களுக்கு பசிக்கும் போது ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடாம ஹெல்த்தி ஃபுட்டா எடுத்துக்கணும். இது ஒரு சின்ன செல்ஃப் கண்ட்ரோல். நாள் ஃபுல்லா சும்மா படுத்துக்கிட்டே மொபைல் யூஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் வெளியே போய் வாக்கிங் போயிட்டு வரலாம். இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல புக்கை படிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மாத்திக்கலாம். இப்படி பண்றதுனால இப்போ உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் தெரியலனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரி உங்க லைஃப்ல பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். 4th ஒன், பிரசன்ட் டைம். இந்த உலகத்துல எவ்வளோ பணக்காரனா இருந்தாலும் எவ்வளோ ஏழையா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். இந்த டைமை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் உங்க லைஃப் சந்தோஷமா இருக்க போகுதா இல்ல சோகமா இருக்க போகுதான்னு தெரியும். புவர் பீப்புள் அவங்களோட டைமை வேல்யூ பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. தேவையான விஷயத்த பண்ணாம அப்புறம் பண்ணிக்கலான்னு தள்ளி போட்டுட்டே போவாங்க. அவங்களுக்கு அவங்களோட டைமை மேனேஜ் பண்ணவும் தெரியாது, அதோட வேல்யூவும் தெரியாது. அதுக்குன்னு எல்லாரையும் 24 ஹவர்ஸும் வேலை செய்யணும்னு சொல்லல. இருக்க டைமை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்றவங்க தான் சக்சஸ்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் இருக்காங்க. நிறைய பேரு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை நினைச்சுக்கிட்டே பிரசன்ட் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சின்ன பையனா இருக்கும்போது எப்பதான் பெரிய பையனா ஆகும்னு தோணும். பெரியவனானதுக்கு அப்புறம் சின்ன பையனாவே இருந்திருக்கலாம்னு தோணும். சில பேர் பணக்கார ஆயிட்டனா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதே பணம் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனாலன்னா பிரசன்ட் லைஃபை என்ஜாய் பண்ணாதனால தான். உங்ககிட்ட இப்போ பிரசன்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. அது உங்க ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். பிடிச்சவங்க கூட குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் பிடிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயும் கிடைக்காது. நான் சொன்ன 4 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.